Good morning, everyone. We will begin our today's session. Right now, we are discussing mortgages, and from today's class, we are going to discuss something new, that is rights and liabilities of mortgagee. இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது with regard to mortgagor, rights and liabilities of mortgagor from section 60 to section 66. And now we are going to discuss rights and liabilities of mortgagee from section 67 to 77. சரியா? ஸோ கண்டிப்பாக எல்லாரும் பேரக்ட் வாங்கணும். நான் திருப்பி அதான் சொல்கிறேன், பேரக்ட் கண்டிப்பாக வாங்குங்க. வாங்காதவங்க கூடிய சீக்கிரம் வாங்குங்க. சரியா? செக்ஷன் 67 நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். Right and liabilities of mortgagor starts with section 60. So section 60 நான் என்ன சொன்னேன், it's the foremost and important section with regard to right of a mortgagor. இல்லையா? அதே மாதிரி இப்போ நம்ம பார்க்கக்கூடிய the rights and liabilities of mortgagee கமெண்ட்ஸ் ஆகிற section 67 is the foremost and important section with regard to right of mortgagee. சரியா? ஸோ அதனால section 60 எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அதுக்கு ஈக்குவலி இம்பார்ட்டன்ட் செக்ஷன் 67. செக்ஷன் 67 ரைட் டு foreclosure or sale. As I said, this is the right of mortgagor or mortgagee. This is the right of mortgagee. இப்போ நம்ம பார்க்க போறது எல்லாமே என்னது, rights and liabilities of mortgagee, and it is not with regard to mortgagor. சரியா? அப்போ ஒரு foreclosure இல்ல சேலோ கமெண்ட்ஸ் பண்ணணும் with regard to a mortgage property அப்படின்னா யாரால பண்ண முடியும்? மார்ட்கேஜியால பண்ண முடியும். மார்ட்கேஜி காமன் பார்லன்ஸ்ல நம்ம பேங்க்ல பாரோ பண்றோம் அப்படின்னா then the banker has the right to foreclosure or sale under section 67. சரியா? Now we'll discuss section 67, right to foreclosure or sale. In the absence of contract to the contrary, the mortgagee has at any time after the mortgage money has become due to him and before a decree has been made for the redemption of the mortgaged property, or the mortgage money has been paid or deposited, has hereinafter provided a right to obtain from the court a decree that the mortgagor shall be absolutely debarred of his right to redeem the property, or a decree that the property be sold. செக்ஷன் 60க்கும் இங்கேக்கும் ஒரு வித்தியாசம் பார்த்தீங்களா? இந்த செக்ஷன் 67 ஆரம்பிக்கிறதே எப்படி ஆரம்பிக்குதுன்னா, இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட் டு த கான்ட்ரரி, வேரஸ் ரைட் டு ரிடம்ஷன்ல அந்த பர்டிகுலர் செக்ஷன்ல இந்த வேர்டே இருக்காது. இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட் டு த கான்ட்ரரி. அப்போ மார்ட்கேஜ் டீட்ல மார்ட்கேஜாரும் மார்ட்கேஜியும் ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்ல இருந்தா இந்த ப்ரொவிஷன் அப்ளை ஆகுமா ஆகாதா அப்படின்னா, இந்த ப்ரொவிஷனை எக்ஸ்க்ளூட் பண்ற மாதிரி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை போட்டுக்கிறதுக்கு மார்ட்கேஜாருக்கும் மார்ட்கேஜிக்கும் உரிமை உண்டு. ஸோ தட் இஸ் an important difference between right of redemption to the mortgagor and right of foreclosure or sale to the mortgagee. ஏன் இந்த செக்ஷன் எப்படி ஆரம்பிக்குது? In the absence of contract to the contrary, the mortgagee has at any time. ஸோ இப்போ இந்த right to foreclosure or sale அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்னதை சொல்றேன். ஃபர்ஸ்ட் இப்போ இந்த செக்ஷனை பார்ப்போம். சரியா? த மார்ட்கேஜி இந்த ரைட்டை எப்போ எக்ஸசைஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் 2 லைன்ஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. திஸ் ரைட் டு ஃபோர்க்ளோஷர் ஆர் ரைட் டு சேல் கேன் பி எக்ஸசைஸ்டு வென் பை த மார்ட்கேஜி அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் 2 லைன்ஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, in the absence of contract to the contrary, the mortgagee has at any time after the mortgage money has become due to him அப்படின்னு சொல்லிட்டு 3 conditions they have included in this starting provisions. ஸோ அப்போ 3 conditions எப்போல்லாம் ஒரு மார்ட்கேஜி தன்னுடைய ரைட் எக்ஸசைஸ் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஆஃப்டர் த மார்ட்கேஜ் மணி ஹாஸ் பிகம் டியூ டு ஹிம். அப்போ அந்த மார்ட்கேஜ் டீட்ல ஒரு பீரியட் மென்ஷன் பண்ணிருக்கோம் இல்லையா? திஸ் மார்ட்கேஜ் இஸ் ஃபார் திஸ் மச் இயர் and the rate of interest for the principal secured is this much and the principal secured is this much. இப்போ ஒரு ஹவுசிங் லோன் அப்ளை பண்றோம். So the loan sanctioned is 20 lakhs. The period of repayment is 10 years and the rate of interest is 11%, etc. ஸோ இப்போ இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் போட்டிருக்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியா,
when the mortgage money has become due to him. அப்போ அந்த பீரியட் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமா தான் the mortgagee can exercise his right to foreclosure or sale. இது என்ன ரைட்டுங்கிறத நம்ம பின்னாடி இந்த செக்ஷன்லயே அடுத்தடுத்து கொடுத்துருக்கிறத பார்ப்போம். இந்த செக்ஷன் இந்த ரைட்டை எக்ஸசைஸ் பண்றதுக்கு என்னென்ன இன்கிரீடியன்ஸ் ஆர் என்னென்ன கிரைட்டீரியா ஷுட் பி ஃபுல்ஃபில்ட் அப்படிங்கிறத இப்போ ஃபர்ஸ்ட் பார்ப்போம். சரியா? ஸ்டார்டிங் ப்ரொவிஷன்ஸ்ல. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன இருக்கணும்? in the absence of contract to the contrary, that is first sentence. அப்போ இவங்க ரெண்டு பேரும் ஏற்கனவே இதை வயலேட் பண்ற மாதிரி இல்ல இதை சப்மிசிவா பண்ற மாதிரி எந்த ஒரு கான்ட்ராக்ட்லயும் ஏற்படுத்திருக்க கூடாது, மார்ட்கேஜாரோ மார்ட்கேஜையும். அப்படி இல்லாத பட்சத்துல then they say three conditions. First condition is after the mortgage money has become due to him. அப்போ ஒரு பீரியட் இருக்கணும்ல, when this right can be exercised அப்படிங்கிறதுக்கு. that is what they say. When the mortgagee can exercise his right? Only when after the mortgage money has become due to him. அப்போ அவனுக்கு வர வேண்டிய பணம் வர வேண்டிய காலகட்டம் வந்து விட்டது, ஆனால் அந்த பணம் அவனுக்கு வரல அப்படிங்கிற போது அவன் இந்த ரைட்டை எக்ஸசைஸ் பண்ணலாம். பாயிண்ட் நம்பர் 1. அண்ட் before a decree has been made for the redemption of the mortgage property. Second criteria to be fulfilled என்னன்னு பாத்தீங்கன்னா, and before a decree has been made for the redemption of the mortgaged property. So அந்த மார்ட்கேஜர் ஒரு கேஸ் ஃபைல் பண்ணி அதுல அந்த கோர்ட் அவருக்கு ஃபேவரா டிகிரி கொடுத்துருச்சு. என்ன கொடுத்துருச்சு? he is entitled for redemption அப்படின்னு ஒரு டிகிரி கொடுக்கறதுக்கு முன்னாடி he has to exercise his right to foreclosure or sale. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்கான்னு உங்களுக்கு தெரியல, செக்ஷன் 60ல என்ன சொல்லியிருப்பேன்? ரைட் டு ரிடம்ஷன் அண்ட் ரைட் டு ஃபோர்க்ளோஷர் ஆர் கோ எக்ஸ்டென்சிவ் இன் நேச்சர் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ரைட் டு ரிடம்ஷன் அண்ட் ரைட் டு ஃபோர்க்ளோஷர் ஆர் சேல் ஆர் கோ எக்ஸ்டென்சிவ் இன் நேச்சர். ரெண்டுமே ஒரே நேரத்துல வரும். ஒன்னு செயல்பாட்டுக்கு வந்துருச்சுன்னா இன்னொன்னு செயல்பாட்டுக்கு வர முடியாம போயிடும். அந்த மார்ட்கேஜார் ப்ராப்பரா பிரின்சிபல் இன்ட்ரெஸ்ட் எல்லாத்தையும் கொடுத்துட்டு அவர் தன்னுடைய ப்ராப்பர்ட்டியை ரீடீம் பண்ணிட்டாரு அப்படின்னா then there is no question of this mortgagee to ask for sale of this property. கரெக்டா? ஏன்? இவருக்கு வர வேண்டிய பிரின்சிபல் இன்ட்ரெஸ்ட் எல்லாமே வந்துருச்சு. வந்ததுக்கு அப்புறமா he has no right over the mortgage property. So that is what second criteria, that is before a decree has been made for the redemption of the mortgage property. அப்போ அந்த மார்ட்கேஜர் ஒரு சூட் ஃபைல் பண்ணி அதுல சக்சீட் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த சூட் ஃபார் ரிடம்ஷன் the right to foreclosure or sale should have been exercised. சரியா? Second criteria. Third criteria, or the mortgage money has been paid or deposited as hereinafter provided. So these are the three criteria. First criteria என்னது? when the mortgage money has become due. வர வேண்டிய பணம் வரதுக்கான அந்த காலகட்டம் வந்துருச்சு, ஆனால் எனக்கு பணம் வரவில்லை மார்ட்கேஜார் கிட்ட இருந்து, பிரின்சிபலும் இன்ட்ரெஸ்டும் பே பண்ணல. அப்போ நான் இந்த ரைட்டை எக்ஸசைஸ் பண்ணலாம். செகண்ட் கிரைட்டீரியா, எப்போ நான் எக்ஸசைஸ் பண்ணலாம் அப்படின்னா, பிஃபோர் a decree has been obtained for redemption of mortgage. அந்த ப்ராப்பர்ட்டியை ரீடீம் பண்றதுக்கு முன்னாடி நான் இந்த ரைட்டை எக்ஸசைஸ் பண்ணலாம். ரீடீம் பண்ணிட்டா I don't have any interest over that specific immovable property. I in the sense mortgagee. சரியா? Then the third criteria, before that money which has been due has been deposited or paid as hereinafter provided. So இதுக்கப்புறம் படிக்கக்கூடிய செக்ஷன்ஸ்ல கோர்ட்ல மார்ட்கேஜார் டெபாசிட் பண்றதுக்கு சில ப்ரொவிஷன்ஸ் இருக்கு. ஸோ அந்த மார்ட்கேஜ் மணி அந்த பீரியட் வந்துருச்சு when he has to pay the principal along with the interest, but this mortgagee is refusing to collect. சரியா? மார்ட்கேஜ் என்ன பண்றாரு? அதை வாங்குறதுக்கு மறுத்துக்கிட்டு அந்த ப்ராப்பர்ட்டியை ரீடீம் பண்றதுக்கும் அவர் ஒத்துழைக்கல அப்படின்னா then the mortgagor has the right to pay it or deposit in the court after getting proper order from the court. ஸோ அதுக்கு பின்னாடி நம்ம பார்ப்போம். ஸோ இந்த 3 கண்டிஷன்ஸ் நடக்காத பட்சத்துல என்ன பண்ணலாம்? the mortgagee has the right to foreclosure or sale. புரியுதா? ஏன் அப்படின்னா இந்த 3 விஷயம் நடந்துருச்சுன்னா his interest over the specific immovable property will cease or will stop. கரெக்டா? ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியா என்ன ஆயிடுச்சு? அவர் அந்த ப்ராப்பர்ட்டியை ரீடீம் பண்றதுக்கு முன்னாடி பண்ணணும். அதுக்கப்புறமா எப்போ பண்ணணும்? when the mortgage money has become due to him, அந்த பீரியட் வந்துருச்சு, அப்போ அவர் எக்ஸசைஸ் பண்ணணும். தேர்ட் கண்டிஷன் என்னன்னா, before that mortgage money has been paid or deposited as stipulated in the here coming provisions. இனிமேல் வரக்கூடிய ப்ரொவிஷன்ஸ்ல உட்பட்டு அந்த மார்ட்கேஜர்
அந்த மணியை அலாங் வித் பிரின்சிபல் எக்ஸெட்ரா கோர்ட்ல டெபாசிட் பண்றதுக்கு முன்னாடி ரிடம்ஷன் பண்ணியிருக்கிறோம். சரியா? தென் ஸோ இந்த 3 கண்டிஷன்ஸ் ஃபுல்ஃபில் ஆனா என்ன பண்ணலாம்? this right of foreclosure or sale can be expressed by the mortgagee அப்படின்னு சொல்லிட்டாங்க. how it can be expressed, what is the procedure அப்படிங்கறத லாஸ்ட் 2 லைன்ஸ் சொல்லிட்டாங்க. a right to obtain from the court a decree that the mortgagor shall be absolutely debarred of his right to redeem the property or a decree that the property be sold. A suit to obtain a decree that a mortgagor shall be absolutely debarred of his right to redeem the mortgage property is called a suit for foreclosure. இப்போ புரிஞ்சிருச்சா? அப்போ இந்த 3 விஷயங்கள் ஃபுல்ஃபில் ஆயிருந்தா this mortgagee has a right to file a case or file a suit. அந்த சூட்டுக்கு பேர் தான், அந்த சூட் எதுக்காக அவர் ஃபைல் பண்றாரு? a suit to obtain a decree that a mortgagor shall be absolutely debarred of his right to redeem the mortgage property is called a suit for foreclosure. suit for foreclosure தான் என்ன அர்த்தம்? he is asking the court to debar the mortgagor from redeeming his property. இவர் எனக்கு கொடுக்க வேண்டிய பணம் டியூல இருக்கு, நான் பலமுறை ஸ்டெப்ஸ் எடுத்தேன், ஆனால் இவர் என்ன பண்ணல, அவர் அந்த ப்ராப்பர்ட்டியை ரீடீம் பண்றதுக்கு ஸ்டெப் எடுக்கல. ஸோ நவ் திஸ் கோர்ட் ஷுட் பாஸ் அன் இன்ஜெக்ஷன் ஆர்டர் against the mortgagor from debarring his right to redeem the property. அப்போ அந்த ரிடம்ஷன் ரைட்டை ஸ்டாப் பண்றதுக்கு கோர்ட்ல ஒருத்தர் கேஸ் ஃபைல் பண்றாருன்னா அந்த சூட்டுக்கு பேர் தான் a suit for foreclosure. அதே இந்த ப்ராப்பர்ட்டியை டிபார் பண்ணாம ஃப்ரம் ஏலினேஷன் ஆர் ஃப்ரம் ரீடீமிங், சரியா, மார்ட்கேஜர் அந்த ப்ராப்பர்ட்டியை ரீடீம் பண்றதுக்கு பார் கேட்டு சூட் ஃபைல் பண்ணா தட் இஸ் கால்ட் அஸ் சூட் ஃபார் ஃபோர்க்ளோஷர். சூட் ஃபார் சேல் அப்படின்னா instead of asking the court for a decree to debar the mortgagor from redeeming the property, one step ahead, directly this mortgagee is approaching the court to proceed with the sale and realize the mortgage money. அதுக்கு பேர் தான் suit for sale. So this is the option available to the mortgagee either to exercise the right of foreclosure or to exercise the right of sale. புரியுதா உங்களுக்கு? அப்ப foreclosure என்னது? is asking the court to pass a decree debarring the mortgagor from redeeming his property. அவன் தன் சொத்தை திருப்பி மீட்டுக் கொள்வதற்கு ஒரு தடை விதிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட் அப்ரோச் பண்றான். அந்த சூட்டுக்கு பேரு ஃபோர்க்ளோஷர். அதை அப்படி தடை விதிச்சு என்ன போகுது, மறுபடியும் நான் சேல் பண்றதுக்கு கோர்ட்ல பர்மிஷன் வாங்கணும். சில நேரங்கள்ல கோர்ட் அந்த மாதிரி தடை விதிச்சா ஆட்டோமேட்டிக்லி the party would come for settlement. The mortgagor would pay the entire balance principal and interest. So அதுக்காக he may think instead of going for prayer of sale and etc., I need not want to invoke the provisions of sale. It is sufficient if I invoke the provision for foreclosure. அது பண்ணாலே automatically he will come to my way அப்படின்னு நினைச்சு if he can ask for the court to a decree to debar the mortgagor from redemption. So இந்த மாதிரி ஒரு சூட் ஃபைல் பண்ணா அந்த சூட்டுக்கு பேர் தான் சூட் ஃபார் foreclosure. அப்படி இல்லாம one step ahead, instead of debarring the mortgagor from redeeming his property, asking the court a permission to sell the mortgagor's property for the default made by him, then such suit is called suit for sale. புரியுதா? ஸோ இப்போ நான் இது வரைக்கும் படிச்ச அந்த செக்ஷனை என்ன பண்றேன், திருப்பி டோட்டலா படிக்கிறேன், நிறுத்தி நிதானமா படிக்கிறேன். கவனிங்க, இப்போ நான் சொன்ன டிஸ்கஸ் பண்ண எல்லா ஆஸ்பெக்டுமே இந்த செக்ஷன் 67ல ஃபர்ஸ்ட் 2 பேராகிராஃப்ஸ் இப்போ நான் டிஸ்கஸ் பண்ண ஃபர்ஸ்ட் 2 பேராகிராஃப்ஸ்ல இருக்கும். சரியா? அகைன் ஐ வில் ரீட் செக்ஷன் 67. ரைட் டு foreclosure or sale. In the absence of a contract to the contrary, the mortgagee has at any time after the mortgage money has become due to him and before a decree has been made for the redemption of the mortgaged property or the mortgage money has been paid or deposited as hereinafter provided, a right to obtain from the court a decree that the mortgagor shall be absolutely debarred of his right to redeem the property or a decree that the property be sold. A suit to obtain a decree that a mortgagor shall be absolutely debarred of his right to redeem the mortgage property is called a suit for foreclosure. அப்போ foreclosure என்ன? சிம்பிளா நீங்க ஞாபகம் வச்சுக்கிறது,
foreclosure அப்படிங்கிறது a right debarring the mortgagor from redeeming his property. ஒரே வார்த்தையில சுருக்கமா திருக்குறள் மாதிரி சொல்றதா இருந்தா a right debarring the mortgagor from redeeming his property. செக்ஷன் 60ங்கிறது அப்சல்யூட் ரைட் தான். ஆனா எப்போ நீ பாட்டுக்கு தூங்கிட்டே இருப்ப, இந்த பிரின்சிபல் அமௌண்ட் டியூ டைமும் வந்துருச்சு, நீ பே பண்ண மாட்ட, எதுவுமே பண்ண மாட்ட, அப்ப நீ வந்து ஒரு இன்டெஃபினட் பீரியட் ஆஃப் டைமுக்கு உனக்கு அந்த ரைட் இருக்கா அப்படின்னு கேட்டா, மார்ட்கேஜருடைய இன்டிஃபீசிபிள் ரைட்டா இருந்தாலும் கூட, ஈவன் தோ த ரைட் ஆஃப் ரிடம்ஷன் இஸ் அன் இன்டிஃபீசிபிள் ரைட் ஆஃப் த மார்ட்கேஜர் subjected to the time stipulated in the mortgage deed once the mortgage money has become due, but no steps have been taken by the mortgagor either to deposit that amount or to pay that amount or to redeem the property, etc., then this mortgagee has the right to foreclosure or sale. But ஆனா இந்த விஷயங்களை அவர் எப்படி செய்ய முடியும்? Only by way of getting decree from the court. So a suit right to foreclosure or sale does not commence automatically. இதை ஞாபகம் வச்சுக்கணும். Right to foreclosure or sale does not commence automatically. It is initiated only by filing the suit for obtaining a decree of foreclosure or sale. புரியுதா? சிம்பிளா சொல்றேன் பாருங்க, நமக்கு புரியுற மாதிரி. கல்யாணம் எங்க வேணாலும் பண்ணிக்கோ, ஆனா டைவர்ஸ் என்ன பண்ற, கோர்ட்ல தான் போய் வாங்க முடியும். கரெக்டா? கல்யாணம் நம்ம எந்த முறையில வேணாலும் பண்ணிக்கலாம், எந்த யாகம் வேணாலும் பண்ணலாம், இல்ல யார் வேணாலும் நடத்தி வைக்கலாம், எக்ஸெட்ரா. பட் ஹூ ஹேஸ் த அத்தாரிட்டி டு கிவ் டைவர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தட் இஸ் டு எண்ட் அப் அ ரிலேஷன். கரெக்டா? டைவர்ஸ்ங்கிறது என்னது? டிகிரி எண்டிங் அப் அ மேரிட்டல் ரிலேஷன்ஷிப். அப்போ அந்த கொடுக்கக்கூடிய அத்தாரிட்டி எப்படி ஒரு கோர்ட்டோ, அதே மாதிரி நீங்க ஒரு இதுக்காக சொல்றேன், ஒரு கோரிலேஷனுக்காக சொல்றேன், அதே மாதிரி ஒரு மார்ட்கேஜ் என்ன ஆயிடுது, முடிவுக்கு வருது, இல்ல அந்த ரைட் டு ரிடம்ஷன் டிபார் பண்றதுக்கோ, இல்ல அந்த ப்ராப்பர்ட்டியை சேல் பண்ணி இவர் தன்னுடைய மார்ட்கேஜ் மணியை ரியலைஸ் பண்ணிக்கிறதுக்கோ எங்க எப்படி பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, by approaching the civil court by filing a suit for foreclosure or sale. He can choose which right I may exercise. I may exercise the right to sale. இல்ல இவெல்லாம் வேலைக்கு வர மாட்டான், நம்ம அந்த ப்ராப்பர்ட்டி வித்து நம்மளே அந்த காசை வாங்கிக்கலாம் அப்படின்னு அவர் நினைக்கலாம். இல்ல இந்த ப்ராப்பர்ட்டியில அவனுக்கு இருக்கக்கூடிய ரைட் டு ரீடீம் நான் டிபார் பண்ணிட்டா ஆட்டோமேட்டிக்லி கம் ஃபார் அ செட்டில்மெண்ட் அண்ட் அதர் திங்ஸ்னா he can choose this. சரியா? ஸோ அப்ப இதை எப்படி அவர் என்ஃபோர்ஸ் பண்ண முடியும்? ஒன்லி பை ஃபைலிங் அ சூட் ஃபார் டிக்ரி ஆஸ்கிங் ஃபார் foreclosure ஆர் சேல். அப்போ அவரு தானாக இந்த உரிமை அவருக்கு வந்து விடாது. சிம்பிளா சொல்றதா, இட் டஸ் நாட் கம் ஆட்டோமேட்டிக்கலி. ஓகேவா? 18 வயசு ஆயிடுச்சு, ஐ எம் எலிஜிபிள் ஃபார் மேரேஜ் அப்படின்னு அந்த மாதிரி கிடையாது. யூ ஹாவ் டு டூ சம்திங். ஹி ஹாஸ் டு அப்ரோச் த கோர்ட் அண்ட் கெட் அ டிகிரி. ஸோ தட் இஸ் வாட் ரைட் டு foreclosure ஆர் சேல். இப்போ we are going to discuss exceptions. இந்த செக்ஷனுடைய அடுத்து எப்படி ஆரம்பிக்குதுன்னா, third paragraph, nothing in this section shall be deemed to. So nothing in this section provided that notwithstanding etc அப்படின்லாம் இருந்தா அது என்னன்னு பார்த்தோம், proviso. நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, proviso in the sense exception to what? Exception to the provisions mentioned above. ஸோ இப்போ நம்ம இவ்வளவு நேரம் டிஸ்கஸ் பண்ண அந்த 3 ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கு இல்லையா, செக்ஷன் 67ல foreclosureனா என்ன, சேல்னா என்ன, சூட் ஃபார் foreclosure ஆர் சேல்னா என்ன, when this right can be exercised எல்லாம் பார்த்தோம் செக்ஷன் 67ல. அதே செக்ஷன் 67ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, nothing in this section shall be deemed to அப்படின்னு சொல்லிட்டு class A, class B, class C, class D, there are 4 classes. So that means there are 4 exceptions to section 67. அது என்னன்னு பார்க்கலாமா? ஓகே. ஃபர்ஸ்ட் class A, nothing in this section shall be deemed to authorize. நான் படிக்கிறத கவனிங்க, இப்படிதான் ஒரு செக்ஷனை படிக்கணும். டைரக்டா கிளாஸ் ஏன்னு படிக்காம அதுக்கு மேல இருக்கிற வேர்டை என்ன சேர்த்து இதை படிச்சா அதோட அர்த்தம் புரியுமோ அப்படி படிச்சு பழகணும் டைரக்டா. சரியா? nothing in this section shall be deemed A to authorize any mortgagee other than a mortgagee by conditional sale or a mortgagee under an anomalous mortgage by the terms of which he is entitled to foreclose to institute a suit for foreclosure or an usufructuary mortgagee as such or a mortgagee by conditional sale as such to institute a suit for sale. Simple. First என்ன சொல்லிட்டாங்கன்னா, only 2 kinds of mortgagors are entitled for filing a suit for foreclosure. யார் யாருன்னு பாத்தீங்கன்னா, mortgage by conditional sale and
அனாமலஸ் மார்கேஜ். இந்த ரெண்டு மார்கேஜ் செஞ்சிருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த சூட்டை இனிஷியேட் பண்றதுக்கு ரைட் இருக்கு. டு இனிஷியேட் அ சூட் ஃபார் ஃபோர்க்ளோஷர். அதுதான் இந்த செக்ஷன் கிளாஸ் ஏல சொல்லியிருக்காங்க. நத்திங் இன் திஸ் செக்ஷன் shall be deemed to authorize any mortgagee other than a mortgage by conditional sale or a mortgagee under an anomalous mortgage by the terms of which he is entitled to foreclose to institute a suit for foreclosure. சிம்பிள். ஏன் அப்படி சொல்லியிருக்காங்கன்னா, இப்ப இந்த ரெண்டு விஷயங்கள்ல மட்டும்தான் என்ன இருக்காது, மார்கேஜி கிட்ட பொசஷனோ இல்ல அதை திருப்பி அந்த ப்ராப்பர்ட்டியை இவங்களுக்கே வர்றதுக்கான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்காது. இந்நேரத்துக்கு இப்ப இந்த ப்ரொவிஷன்ஸ், இந்த எக்ஸப்ஷன்ஸ் எல்லாம் படிக்கணும்னா பை திஸ் டைம் யூ ஷுட் நோ வாட் ஆர் த கைண்ட்ஸ் ஆஃப் மார்கேஜ். அது தெரிஞ்சாதான் இந்த எக்ஸப்ஷன்ஸ் படிக்க முடியும். there are totally 6 kinds of mortgage இல்லையா? 58 class B ல இருந்து class G வரைக்கும். So first one is simple mortgage where possession is retained by the mortgagor. அதுக்கு ஆப்போசிட் என்னது? usufructuary mortgage. அதுல என்ன பண்ணிருப்பாங்க, possession would be vested with mortgagee. அந்த மாதிரி நம்ம 6 கைண்ட்ஸ் ஆஃப் மார்கேஜ் கொடுத்தோம். அதுல இந்த ஃபோர்க்ளோஷரை யாரு அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2 persons are entitled. One, the person who has mortgaged by depositing the title deeds. பேங்க்ல நம்ம டைட்டில் டீட்ஸை வச்சு பண்ணிருக்கோம் இல்லையா? அப்போ அவங்க என்ன பண்ணலாம், சூட் ஃபார் ஃபோர்க்ளோஷருக்கு அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி அனாமலஸ் மார்கேஜா இருந்தா அவங்க சூட் ஃபார் ஃபோர்க்ளோஷருக்கு அப்ளை பண்ணலாம். ஆர் an usufructuary mortgagee as such or a mortgagee by conditional sale as such to institute a suit for sale. ஏன் சார் இதுல இந்த மாதிரி ஒரு எக்ஸப்ஷன் கொடுத்துருக்காங்க, இவங்கெல்லாம் அப்ளை பண்ணலாம் இவங்கெல்லாம் அப்ளை பண்ணக்கூடாது? பிகாஸ் யூ செட் இட் இஸ் த ஃபோர்மோஸ்ட் அண்ட் இம்பார்ட்டன்ட் ரைட் ஆஃப் மார்கேஜி. சிம்பிள் லாஜிக். 6 கைண்ட் ஆஃப் மார்கேஜ் தெரிஞ்சிருந்தா இந்த கேள்வியே எழாது. ஏன் அப்படின்னா, இப்போ இவங்க 2 பேர் தான் அப்ளை பண்ண முடியுமா, மற்றவங்க எல்லாம் அப்ளை பண்ண முடியாதா? ஏன் அப்ளை பண்ண முடியாதுன்னு பார்ப்போம். மார்கேஜி பை கண்டிஷனல் சேல்ல ஆட்டோமேட்டிக்கலி ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிடுவாங்க, சேல் பண்ணிடுவாங்க. அதுல ஒரு கண்டிஷன் ஸ்டிபுலேட் பண்ணிருப்பாங்க. என்னன்னா, once the entire principal and interest has been prepaid, again you have to retransfer it to the mortgagor's name. ஒரு சேல, even though it is a mortgage, it is a mortgage by what? Mortgage by conditional sale. அப்படின்னா ஆஸ்டென்சிபிளா சேல் பண்ணிட்டு on failure of some event உங்களுக்கு என்ன கிடைக்கும், அதை வந்து அப்சல்யூட்டா மாறிடும்னு சொல்லுவாங்க. அதே வந்து இங்கிலீஷ் மார்கேஜா இருந்தா ஃபர்ஸ்டே என்ன பண்ணிடுறாங்க, சேல் பண்ணிடுறாங்க. ஸோ அப்போ ஆல்ரெடி தேர் இஸ் சம் ரைட் ஃபார் தட் மார்கேஜி ஓவர் த ப்ராப்பர்ட்டி. ஸோ ஹி நீட் நாட் பிரஸ் ஃபார் ஃபோர்க்ளோஷர் ஆர் சேல். யாருக்கு அந்த ரைட் இல்லையோ வித் ரிகார்ட் டு மார்கேஜ் பை கண்டிஷனல் சேல் அண்ட் இங்கிலீஷ் மார்கேஜ், ஞாபகம் இருக்கான்னு தெரியல உங்களுக்கு. சிம்பிள் மார்கேஜும் usufructuary மார்கேஜும் டிஃபரெண்ட்னு சொன்னேன். பியும் டியும் அதே மாதிரி சியும் இயும். சி வந்து 58 class C மார்கேஜ் பை கண்டிஷனல் சேல், 58 class E இங்கிலீஷ் மார்கேஜ். இது ரெண்டுத்துலயும் என்ன பண்ணிருப்பாங்க, ஃபர்ஸ்ட் இதுல the ostensible sale would have been made and in the second case absolute sale would have been made subject to the condition of retransfer. ஸோ அப்போ அந்த கேசஸ்ல என்ன பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது, ஃபோர்க்ளோஷருக்கு அப்ளை பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஆட்டோமேட்டிக்கலி the right would be transferred in favor of mortgagee. சரியா? அதே மாதிரி or an usufructuary mortgagee as such or a mortgagee by conditional sale as such to institute a suit for sale. So class A ல மொத்தம் they are giving 2 exceptions. suit for foreclosure 2 பேர் பண்ண முடியாதாம். யார் பண்ண முடியாது, mortgagee by conditional sale or a mortgagee under an anomalous mortgage cannot institute a suit for foreclosure. அதே மாதிரி 2 mortgagees cannot institute a suit for sale. யாரெல்லாம் பண்ண முடியாதுன்னு பாத்தீங்கன்னா, usufructuary mortgagee and mortgagee by conditional sale. ஏன் usufructuary mortgageeயால suit for sale initiate பண்ண முடியாதுன்னா, because already he is in possession and he is receiving rent and profit and other extra etc things. So he is getting some benefit out of that mortgage. His right is not defeated. அதனால அவருக்கு இந்த ரைட் தேவையில்லை அப்படின்னு they would have thought. அதே மாதிரி mortgagee by conditional saleக்கும் அவங்களும் சேல் அப்ரோச் பண்ண தேவையில்லை. பிகாஸ் ostensible sale is already made by virtue of mortgage. கரெக்டா? அதுதானே mortgage by conditional sale. Ostensibly the property has been sold subjected to 3 conditions. conditional sale ல பார்த்தோம். 58 class B class C ல பார்த்தோம். கரெக்டா? mortgage by conditional sale. ஸோ அதுல என்ன பார்த்திருப்போம், ostensibly it is sold and subsequently if that amount has been failed to be repaid or failed to be paid, it would be converted automatically to be a sale இல்லையா, in case of default. ஸோ அதனால
suit for sale is not necessary with regard to this. சரியா? Then clause B, to authorize a mortgager, இப்படி படிக்கக்கூடாது. Clause B, nothing in this section shall be deemed to authorize a mortgager who holds the mortgagee's rights as his trustee or legal representative, and who may sue for a sale of the property to institute a suit for foreclosure. So trustee ரிலேஷன்ஷிப்ல இருக்கக்கூடிய மார்ட்கேஜருக்கும் மார்ட்கேஜுக்கும் இது பொருந்தாது அப்படின்னு சொல்றாங்க. திருப்பியும் படிக்கிறேன். கிளாஸ் பி, நத்திங் இன் திஸ் செக்ஷன் ஷால் பி deemed to authorize a mortgager who holds the mortgagee's right as his trustee or legal representative, and who may sue for a sale of the property to institute a suit for foreclosure. அப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, the mortgager is holding the property of mortgagee as his trustee. Trust அப்படிங்கிற ஒரு டாபிக் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். மொத்தம் 3 persons will be there. One is author of the trust, another one is trustee, and another one is beneficiary. ஸோ இப்போ இவங்க என்ன சொல்றாங்கன்னா, த மார்ட்கேஜி இஸ் த ஆத்தர் ஆஃப் த ட்ரஸ்ட். புரியுதா? யாருக்கிட்ட அந்த பணத்தை வச்சு கடன் வாங்கியிருக்காங்களோ ஹி இஸ் த ஆத்தர் ஆஃப் த ட்ரஸ்ட். ஸோ மார்ட்கேஜர் வந்து அந்த ப்ராப்பர்ட்டி எப்படி ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காரு? ஆஸ் அ ட்ரஸ்டி. அப்போ அவருக்கே அதுல என்ன ரைட் இருக்கு? லிமிட்டட் ரைட் தான் இருக்கு. த அல்டிமேட் ரைட் இஸ் வெஸ்டட் டு த பெனிஃபிஷியரி. அப்போ அந்த மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப் எக்ஸிஸ்ட் ஆகக்கூடிய ஒரு டிரான்சாக்ஷன்ல சூட் ஃபார் ஃபோர்க்ளோஷர் cannot be initiated. அதுதான் கிளாஸ் பி சேஸ் ஸோ. சரியா? பிகாஸ் இட் இஸ் அ ஃபிடிஷியரி ரிலேஷன்ஷிப். கரெக்டா? ஏன்? பிகாஸ் த பெனிஃபிஷியரி இஸ் அல்டிமேட்லி someone else and these persons are holding it only for time being or subjected to limited condition. Then we will see clause C. Nothing in this section shall be deemed C to authorize the mortgagee of a railway, canal or other work in the maintenance of which the public are interested to institute a suit for foreclosure. So third exception is for public thing it should not be done அப்படின்னு சொல்றாங்க. Say for example, ஒரு கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணிருக்கலாம், ஒரு டெண்டர் விட்டுருக்கலாம். ஸோ அந்த டெண்டர் விடுற பர்பஸ்க்காக ஒரு பப்ளிக் ப்ராப்பர்ட்டியை என்ன பண்ணிருக்கலாம், மார்ட்கேஜ் பண்ணிட்டு they would have initiated the work. அப்போ அந்த பப்ளிக் ப்ராப்பர்ட்டியை இந்த மாதிரியான விஷயங்களுக்கு உட்படுத்தக்கூடாது. உட்படுத்தினா ஆப்வியஸ்லி who would be the loser? The public would be suffering a loss. பப்ளிக் ப்ராப்பர்ட்டிக்கு இந்த மாதிரியான suit for foreclosure should not be done அப்படின்னு சொல்லியிருக்காங்க. To authorize the mortgagee of a railway, canal or other work in the maintenance of which the public are interested to institute a suit for foreclosure or sale. இப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்கலாம், ஒரு ப்ராப்பர்ட்டியை மார்ட்கேஜ் பண்ணி they would have commenced some public work involving public maintenance or etc. அந்த மாதிரியான விஷயங்களுக்கு suit for foreclosure or sale would not be applied because public's interest would be at stake. அப்படி ஒரு சிச்சுவேஷன் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக they would have cautionedly avoided this provision. Then last exception, nothing in this section shall be deemed D to authorize a person interested in part only of the mortgage money to institute a suit relating only to a corresponding part of the mortgaged property unless the mortgagees have, with the consent of the mortgager, severed their interest under the mortgage. So last condition என்ன சொல்றாங்கன்னா, mortgager is one person but mortgagee is more than one person. சரியா? ஒரே ப்ராப்பர்ட்டி தான், நான் என்ன பண்றேன், 2-3 பேர்கிட்ட மார்ட்கேஜ் பண்ணியிருக்கேன். அதுல ஒருத்தர் மட்டும் இந்த சூட் ஃபார் ஃபோர்க்ளோஷரோ இல்ல சேலையோ இனிஷியேட் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணக்கூடாது. அப்படி பண்றதா இருந்தா they have to properly intimate the mortgagor stating that our rights have been severed among ourselves in such a way that your right to redeem is not affected. நாளைக்கு இவர் அதை ரீடீம் பண்ணணும்னு நினைக்கிறாரு, ஒருத்தர் மட்டும் ஒன் ஆஃப் த மார்ட்கேஜ் அலோன் அவருடைய ஷேரை மட்டும் ஃபோர்க்ளோஸோ சேலோ பண்ணிட்டா அவரால் எப்படி அந்த பேலன்ஸ் ப்ராப்பர்ட்டியை ரீடீம் பண்ண முடியும்? கரெக்டா? த டிவிஷன் இஸ் நாட் பாசிபிள் பிராக்டிகலி. ஒரே ஒரு சிங்கிள் ப்ராப்பர்ட்டி ஒருத்தர்கிட்ட மார்ட்கேஜ் பண்ணாம ஒரு குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் கிட்ட மார்ட்கேஜ் பண்ணியிருக்காரு. ஸோ அதுல ஒரு மார்ட்கேஜி மட்டும் ஃபோர்க்ளோஷரோ இல்ல சேலோ வாங்குறதுக்கு ஒரு சூட் ஃபைல் பண்ணிட்டாருன்னா என்ன ஆகிடும்? மார்ட்கேஜர்ஸ் ரைட் would be defeated. அதனாலதான் எப்பயுமே ரிடம்ஷன் இஸ் நாட் அலோட் ஒன்லி வித் ரிகார்ட் டு இண்டிவிஜுவல் ஷேர் ஆஃப் த மார்ட்கேஜர். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் செக்ஷன் 60ல. கரெக்டா? செக்ஷன் 60ல லாஸ்ட் பேராகிராஃப் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். எனக்கு ஞாபகம் இருக்கு, உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். என்னன்னா,
ஒருத்தர் தன்னுடைய ஷேரை மட்டும் ரீடீம் பண்ணிக்க முடியாதுன்னு பார்த்தோம். அதே மாதிரி ஒருத்தர் தன்னுடைய மார்கேஜ் மணியோட அளவுக்கு மட்டும் என்ன பண்ண முடியாது, ஃபோர் க்ளோஸோ இல்ல சேலோ பண்ண முடியாது. அதான் நான் சொன்ன எக்ஸாம்பிள் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். அந்த எக்ஸாம்பிளை திருப்பி சொல்றேன், போர் அடிக்க நினைக்காதீங்க. ஒரு ப்ராப்பர்ட்டி வழக்கமா அதே சொல்ற அதே எக்ஸாம்பிள் தான். ஒரு ப்ராப்பர்ட்டியை நாங்க 3 பேர் சேர்ந்து வாங்கியிருக்கோம். நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும். நான் 30 லட்சம் ரூபா, அவங்க 2 பேர் 15 லட்சம் ரூபா. சரியா? அந்த ப்ராப்பர்ட்டியை என்ன பண்றோம், ஃபர்ஸ்ட் செக்ஷன் 60 பார்க்கும்போது ஒருத்தர் கிட்ட மார்கேஜ் பண்றோம். தட் இஸ் மார்கேஜர்ஸ் ஆர் மோர் தென் ஒன், பட் மார்கேஜி இஸ் சேம். அதுல நான் மட்டும் என்ன பண்ண முடியாது, அந்த ப்ராப்பர்ட்டியை ரீடீம் பண்ண முடியாதுங்கிறத செக்ஷன் 60ல பார்த்தோம். இங்க ப்ராப்பர்ட்டி இஸ் பிலாங்கிங் டு ஒன் பர்சன். சே ஃபார் எக்ஸாம்பிள், நவ் this entire 60 lakh property is my property, but I have mortgaged it to more than one financial institution. சரியா? ஒரு 3 பேர்கிட்ட சேர்ந்து கொடுத்துருக்கேன். அப்போ அதுல ஒருத்தர் மட்டும் ஒரு சூட் ஃபார் ஃபோர் க்ளோஷரோ சேலோ வாங்கிட்டாரு. நான் இந்த ப்ராப்பர்ட்டில 20 லட்சம் ரூபாய் தான் சார் கடை கொடுத்துருக்கேன். 20 லட்சம் ரூபாய்க்கு மட்டும் எனக்கு சேல் டிகிரி பாஸ் பண்ணுங்க, 20 லட்சம் ரூபாய்க்கு மட்டும் நீங்க அவர் டிபார் பண்ணுங்க. அப்படி பண்ணிட்டா how he can redeem his property in future or how he can enjoy his right over the property? That is impossible இல்லையா? So that is all with regard to right to foreclosure or sale, section 67. சரியா? ஸோ இதுதான் இன்னைக்கு கிளாஸ். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்கிறதுனால ஐ ஹவ் டிஸ்கஸ்ட் இன் டீடைல். நீங்க மறுபடியும் இந்த செக்ஷன் 67 செக்ஷன் 60 கம்பேர் பண்ணி படிச்சீங்கன்னா இட் would be better for your understanding. சரியா? ஸோ செக்ஷன் 67 மறுபடியும் முடிக்கிறதுக்கு முன்னாடி சொன்னதை ஒரு ரீகலெக்ஷன் பண்ணி முடிச்சிடலாம் இன்னைக்கு செக்ஷனை. போதும்னு நினைக்கிறேன். பிகாஸ் திஸ் இஸ் எலாபரேட்டிவ்லி டன் பை மீ. நானும் கொஞ்சம் எக்ஸாஸ்ட் ஆயிட்டேன். சரியா? ஸோ செக்ஷன் 67 என்ன சொல்லியிருந்தாங்க, எப்பெல்லாம் வந்து ஃபோர் க்ளோஷர் ஆர் சேலை பண்ண முடியும்னா சப்ஜெக்ட் டு ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் 3 conditions. 1, the mortgage money has to be due. 2, the suit for redemption should not have been decreed in favor of mortgagor. அந்த ப்ராப்பர்ட்டி ரீடீம் பண்ணாம இருக்கணும். அப்போதான் அந்த மார்கேஜ் ரிலேஷன்ஷிப் எக்ஸிஸ்ட் ஆகிட்டு இருக்கும். தென் யூ கேன் the mortgagee can file a suit for foreclosure or sale. Once the property has been redeemed அப்படின்னா then there is no question of foreclosure or sale. So the suit for redemption should not be decreed. Second condition. And third condition என்ன பார்த்தோம்னா, the mortgage money should not have been deposited or paid by the mortgagor. ஏன் அப்படின்னா then too the relationship would be ceased to effect and there is no question of foreclosure or sale. So இதெல்லாம் fulfill ஆச்சுன்னா then a person can apply to the court to grant a decree for foreclosure or sale அப்படிங்கிறத பார்த்தோம். Notwithstanding that சொல்லிட்டு 4 exceptions. Class A says mortgage by conditional sale and usufructuary mortgage, those 2 persons cannot proceed for sale and 2 persons cannot proceed for foreclosure. That is mortgage by deposit of title deeds and mortgage by conditional sale. Those 2 persons cannot file a suit for foreclosure and another 2 persons cannot file a suit for sale because on the mortgage deed le என்ன இருக்கும், என்ன தேவையோ அது இருக்கும். So that is class A. Then class B, second exception is with regard to trustee relationshipல mortgagor அந்த ப்ராப்பர்ட்டியை வச்சிருந்தாருன்னா then in such cases mortgagor is holding that property as a trustee of mortgagee அப்படின்னா then in such cases suit for foreclosure or sale cannot be invoked. And then third exception is with regard to public maintenance. If that mortgaged property has been assigned to railway, canal or other work in maintenance of which public interest is in question, then in those circumstances right of foreclosure or sale cannot be ordered by court concerned. Then fourth exception is with regard to part payment of mortgage money by mortgagee. For that alone, part payment of that particular his share alone, he cannot initiate a suit for foreclosure or sale. ஸோ நான் என் ப்ராப்பர்ட்டியை 3 பேர்கிட்ட அடகு வச்சுட்டு ஒவ்வொருத்தருக்கும் 20 லட்சம் ரூபாய் வாங்கியிருக்கேன் அப்படின்னா that mortgagee cannot file a suit for foreclosure or sale independently to get back his share alone. நான் கொடுத்த பணத்தை மட்டும் எனக்கு இது பண்ற மாதிரி அவர் என்ன பண்ண முடியாது. He cannot ask for forbidding me or he cannot ask that share alone. Those are the 4 exceptions. சரியா? ஸோ இதுதான் இன்னைக்கு கிளாஸ். இது போதும்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு அப்பப்போ படிங்க. பழைய செஷன்ஸ் கண்டினியூஸாக இருக்கக்கூடிய ஒரு கண்டினியூட்டி இருக்கக்கூடிய செஷன்ஸை பாருங்க. ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க. ஐ எம் ஆல்வேஸ் தேர் டு ஹெல்ப் யூ.
That's all for today's session. Thank you everyone for your patience.